பிதாவாகிய தேவன் எதை பார்த்து நமக்கு பதில் தருகிறார் என்றால், அருமையானவர்களை கவனியுங்கள், இதை சொல்லி முடிகிறேன், எல்லாரும் கவனிங்க. பிதாவாகிய தேவன் எதை பார்த்து நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் தருகிறார் என்றால், நம்முடைய வேதனையை பார்த்து அல்ல, நம்முடைய கண்ணீரை பார்த்து அல்ல, நம்முடைய அழுகையை பார்த்து அல்ல, நம்முடைய கதறலை பார்த்து அல்ல, நம்முடைய முழங்காலை பார்த்து அல்ல. இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளை பார்த்துதான் பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? பதிலை தருகிறார். கிறிஸ்தவ மக்கள் பாருங்க, அநேகர் பாருங்க, ஓ ஓ ஓ ஓ ஓ ஓன்னு கத்தி கிடக்குறாங்க, அழுகுறாங்க, புரள்றாங்க, உருள்றாங்க, தண்ணி விடியாம கிடக்குறாங்க, குடலை சுருக்குறாங்க, மொட்டியை போட்டு தேய்க்கிறாங்க. ஏன் கேட்டா, கர்த்தர் இதெல்லாம் பார்த்து நம்ம ஜெபத்துக்கு பதில் தந்துட மாட்டாரா? எல்லாரும் இருக்கிறீங்களா? இதை பார்த்தெல்லாம் ஜெபத்துக்கு பதில் வரவே வராது. இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், இயேசு கிறிஸ்துவனுடைய கண்ணீர், இயேசு கிறிஸ்துவனுடைய கதறல், அவருடைய ரத்த புண்ணியம், எல்லாரும் இருக்கிறீங்களா? அதை பார்த்துதான் பிதாவாகிய தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு என்ன செய்யறார்? பதில தருகிறார். அன்பினாலே அழுகிறது வேற, கர்த்தாவே எனக்கு இவ்வளவுதான் செஞ்சிருக்கிறீங்கப்பா என்று அவருடைய அன்பை நினைக்கும் போது கண்ணீர் வருகிறது, அது வேற. ஆனா நான் அழுது, நான் கத்தி, நான் பட்டினியா கிடந்து கொடலை சுருக்கி மொட்டையை போட்டு தேய்ச்சு நான் பதில வாங்கிடுவேன்னா அது என்ன செய்யாது? சாத்தியம் ஆகாது. ஜெபத்துல போய், பிதாவே இயேசு நாமத்துல வர்றேன், உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடிப்படையில என் ஜெபத்துக்கு பதில் தந்தபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தாவே இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நினைப்பூட்டுகிறேன், அவருடைய ரத்தத்தை நினைப்பூட்டுகிறேன் ஆண்டவரே, அவருடைய கதறலை நினைப்பூட்டுகிறேன் ஆண்டவரே. ஓ தேவனே, இந்த குமாரனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீ ஜெபத்துக்கு பதில் தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி என்று பாருங்க. ஜெபிக்கும் பொழுது ஜெபத்துக்கு துரிதமாய் பதில் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்ளும். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்துல கற்றுக்கொண்டு சரியாக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். எனவே ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் வர வேண்டும் என்றால் ஜெபத்திலே இயேசுவை உயர்த்த வேண்டும், அவருடைய ரத்தத்தை உயர்த்த வேண்டும், அவருடைய தழும்புகளை உயர்த்த வேண்டும். ஆமென். அவர் நாமம் யெகோவா ஷிக்கேனு. யெகோவா ஷிக்கேனு எங்க குடியிருக்கிறார்? நமக்குள்ளேயே குடியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளேயே 100க்கு 100 ஜெபத்துக்கு பதில பெற்று தருகிறவரை உள்ள வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? தேவையில்லாத வித்தையெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. எல்லாரும் இருக்கிறீங்களா? வித்தை பண்ணுவாங்க பாருங்க சில ஆட்கள். நேற்று சொன்னேன் பாருங்க, காத்திருப்பு கூட்டமும் வைப்பாங்க. என்ன கூட்டம்? கடைசி 3 நாள், 29ஆம் தேதி, 30ஆம் தேதி, 31ஆம் தேதி காத்திருப்பு கூட்டம். அந்த மாசம் முழுவதும் செஞ்ச எல்லா தவறுக்காகவும் சுத்திகரிப்பு கூட்டம் போட்டு தவறுது, நம்முட்டு முன் தாவி உருள்றது, லேச கண்ணை திறந்து பாக்குறது, நம்மளை விட எவனாவது குதிக்கிறானா பாரு, நம்மளை விட எவனாவது அதிகமா குதிக்கிறான், லேச அப்படி கண்ணை திறந்து பாக்குறது. இருடா இருடா, அடுத்த காத்திருப்பு கூட்டம் வரட்டும்டா, நீயா நானும் பார்த்துருவோம்டா, நீயா நானு, நீ அதிகமா குதிக்கிறியா நான் அதிகமா குதிக்கிறான்னு பார்த்துருவோம். கிறிஸ்தவ மக்கள் எப்படி போயிட்டாங்க பாருங்க. ஜெபத்துல வந்து இயேசுவை உயர்த்துவதற்கு பதிலாக, அவருடைய ரத்தத்தை உயர்த்துவதற்கு பதிலாக, அவருடைய கல்வாரியை உயர்த்துவதற்கு பதிலாக, எல்லாரும் இருக்கிறீங்களா? என்னத்தையே கடந்து உருண்டுகிட்டு இருக்காங்க. வருஷம் 30 ஆயிருச்சு, 40 ஆயிருச்சு, அதே தரித்திரம், அதே பீடை, அதே வியாதி, அதே பாருங்க, எல்லாம் ஒன்றும் இல்லாம அப்படி உட்காந்துருக்காங்க. ஒரு முன்னேற்றம் இல்லை. எல்லாரும் இருக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சமான எவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஆகவே ஜெபத்துக்கு பதில் வர வேண்டுமா? தேவன் உங்க ஜெபத்துக்கு செவி சாய்க்கணுமா? உங்க ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் வரணுமா? ஜெபத்துல போய் உங்களை பத்தி இது பேசாதீங்க, உங்களை உயர்த்தாதீங்க, உங்க தொண்டைய, உங்க வயிறை, உங்க முழங்கால, உங்க மொட்டிய, உங்க உபவாசத்தை பத்தி பேசாதீங்க. இயேசுவை குறித்து பேசுங்கள், அவருடைய ரத்தத்தை குறித்து பேசுங்கள், அவருடைய நாமத்தை குறித்து பேசுங்கள், அவருடைய காயங்களை குறித்து பேசுங்கள், அவருடைய ரத்தத்தை உயர்த்துங்கள். 100க்கு 100 ஜெபத்துக்கு பதில் என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென்.